உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். சமூக விரோதிகள் வைத்த நாட்டு வெடிகுண்டு வெடித்து பசுமாடு படுகாயமடைந்துள்ளது. பென்னாகரம் அருகே உள்ள மஞ்சார அள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கவுண்டனூரைச் சேர்ந்தவர்கள் கோவிந்தராஜ், வளர்மதி தம்பதியினர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் இவர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். மேலும் 10 பால் மாடுகளை வைத்து பால் வியாபாரம் செய்து வருகின்றனர். வழக்கம்போல் மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பியுள்ளனர். மேய்ச்சலுக்கு சென்ற பகுதியில் சமூக விரோதிகள் நாட்டு வெடிகுண்டை பதுக்கி வைத்திருந்துள்ளனர். அப்பகுதிக்கு மேய்ச்சலுக்கு சென்ற மாடு நாட்டு வெடிகுண்டை கடித்ததால் வாய், முகம் சிதறி படுகாயமடைந்து மற்ற மாடுகள் சிதறி ஓடி உள்ளது. சத்தம் கேட்டு சம்பவ இடத்திற்கு சென்ற பொதுமக்கள் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் ஏரியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து ஏரியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொந்த ஊர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மஞ்சாரள்ளி கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வரோம். இந்த விவசாயம் பண்ணிட்டு ஒரு 10 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் சொந்த மாடு வச்சு பால் கறந்து டெய்லி பால் பண்ணையில் பால் ஊற்றிட்டு இருக்கோம். எங்கள் நிலத்திலிருந்து ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்தில் இருக்க இடத்துல மாடு மேய்ப்போம். தினசரியும் மாடு மேய்க்கும் போது மர்மனவர்கள், அதாவது நாட்டு வெடி குண்டு வைத்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதை போய் மாடு மேய்ஞ்சதுனால எப்படி சொல்கிறதுனா, மாடு கடித்து அது மாடு சேதம் அடைஞ்சதுனால மாடு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது. இப்போ அதனால் கவர்மெண்ட் இது நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலீஸில் சொல்லியிருக்கோம், கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் அந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கம் எங்களுக்கான ஒரு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும்.